இயற்கையிலேயே அறிவானவங்க சந்தோஷமான மிதுன ராசிக்காரங்க. அதாவது துன்பத்திலையும் சிரிக்கணும்னுவாங்கல்ல, அது யாரும் மிதுனம் தான். உங்களுக்கு 4 மாசமாவே நல்லா தான் சூப்பரா போயிட்டு இருக்கு டைம். ஏற்கனவே நீங்க ஜாலி, இந்த 4 மாசமும் ஏகப்பட்ட ஜாலியில தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க வீட்டிலே இருக்கார். அதான் கடைசி 1 மாசம் ரொம்ப ஜாலியான பணம் வந்திருக்கும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது பணம் வந்திருக்கும். இல்லைன்னா மட்டும் சும்மா சொல்ல முடியாது. இந்த நவம்பர் மாசம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துலயுமே சுபம். அது ஜாக்பாட் ராசி. எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, காம்படிஷனுக்கு போறவங்க, ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு போறவங்க, இல்லை இது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க, ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த காம்படிஷன்ல மனக்குழப்பங்கள் வரும். ரொம்ப சிம்பிள். விநாயகரை பார்த்துட்டு போங்க. என்ன நம்பர் வாங்கினா நல்லது? வீடாக இருந்தால் மாடி வீடு நல்லதா, நிலத்துல வீடு வாங்கினா நல்லதா, எந்த வாசல்ல வாங்கினா நல்லது, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இது தலைமுறைக்கு உங்களுக்கு வர்றதுக்கு உபயோகப்படும். மேரேஜ் ஆனவங்க சந்தோஷமா பார்ட்னரோட சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நல்ல டைம். இருந்தாலும் சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரதான் செய்யும். ஸோ இப்போ 10ல் சனியும் குருவும் பார்க்குறாரு. என்னன்னா உங்க மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த தடவை ப்ரமோஷன் உனக்கு தான், சரியா, நல்லாவோட கண்டிப்பா உனக்கு தான் ப்ரமோஷன் வரும். அவரும் ஜென்யூனா கொடுக்கறதா நினைப்பாரு. ஆனா ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாம பிரச்சனை அதை கட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. சுப விரயங்கள் வரும், சுப செலவு வரும். அப்ப என்ன பண்ணணும்? காசு உங்களுக்கு வருது, சரியா. பெரும் அளவுக்கு இப்போதைக்கு லேண்ட்லயோ வீடுலயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வீட்டை சனி பகவான் பார்க்கறாரு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது? சரி, இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி நடக்குது. ஏன்னா திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும். சார், குரு பயிற்சின்னு சொன்னீங்க, போன மாதம் குரு அதிசாரம், நீங்கள் இப்போ குரு வக்ரன்றீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி சொல்கிறது விஷயம். ஜோதிடம்ன்றது நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது? குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது. நம்ம சைக்கிள் ஓட்டும்போது எப்படி முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் விழுவோம், எழுந்துப்போம், வருவோம்ல, அதேமாரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போவோம், கொஞ்சம் பின்னாடி வரும், கொஞ்சம் முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும். அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும். அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மள மிதுனத்திலிருந்து அக்டோபர் மாதம் கடகத்தில் வந்தது. இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது. இந்த நவம்பர் மாதம் கடகத்திலே தான் இருக்கும், ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது. அப்போது அந்த கிரகம் அப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இயற்கையிலேயே அறிவானவங்க சந்தோஷமான மிதுன ராசிக்காரங்க. அதாவது துன்பத்திலையும் சிரிக்கணும்னுவாங்கல்ல, அது யாரும் மிதுனம் தான். அவங்க என்ன கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, கேஷுவலாக இருப்பாங்க, சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க, சரிங்களா. அந்த அறிவாளியான மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. உங்களுக்கு 4 மாசமாவே நல்லா தான் சூப்பராக போயிட்டு இருக்கு டைம். ஏற்கனவே நீங்கள் ஜாலி, இந்த 4 மாசமும் ஏகப்பட்ட ஜாலியில தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க வீட்டிலே இருக்கார். அதான் கடைசி 1 மாசம் ரொம்ப ஜாலியான பணம் வந்திருக்கும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது பணம் வந்திருக்கும். இல்லைன்னா மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, வந்திருக்கும். அப்படி வரல அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கணும், சரியா. ஆனா பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பணம் வரும். ஒண்ணு. இன்னொன்னு, தனஸ்தானத்துக்கு போனவர் திருப்பி வக்ரம் அடைஞ்சு திருப்பி உங்க வீட்டு உள்ளே வர்றாரு. அப்படின்னா என்ன, பணமும் வரும், குடும்பத்துல சந்தோஷமும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு லைஃப்ல எல்லா வித நல்லதும் நடக்குங்க. மிதுனத்துக்கு இப்ப அப்படிதான் இந்த நவம்பர் மாசம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துலயுமே சுபம். அது ஜாக்பாட் ராசி. உங்களுக்கு எல்லாத்துலயுமே சுபம், சரிங்களா. ஸோ நீங்க என்ன சொல்றது, எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு சனி பகவான் அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும். எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, காம்படிஷனுக்கு போகிறவங்க, ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு போகிறவங்க, இல்லை இது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க, ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த காம்படிஷனில் மனக்குழப்பங்கள் வரும். ரொம்ப சிம்பிள். விநாயகரை பார்த்துட்டு போங்க. இன்னொன்று, முடிஞ்ச ஒரு அருகம்பில்லை தலகாணியில் வச்சுட்டு தூங்குங்க. அந்த மனக்குழப்பங்கள் கம்மியாகும்.
எல்லாருமே காலையில் ஒரு மெடிடேஷன் எல்லாருமே பண்ணணும். நீங்கள் மிதுனம் ஒன்றும் நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் வீடு உங்களுக்கு அம்மாவோடலாம் லைட்டாக சின்ன சின்ன உரசல்கள் பிரச்சனைகள்லாம் லைட்டாக வரும். சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அது வந்து நம்ம அம்மா மேலே தப்பு கிடையாது, நம்ம நேரம் சரியில்லை, அதனால அந்த இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, வீடு வாகனம் வாங்க போறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பட் அந்தந்த வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பார்த்து வாங்க. எப்படி வாங்கணும்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட நீங்கள் 1 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, வீடாக இருந்தால் கோடியில் போகுது. அவ்வளோ போட்டு வாங்குற நீங்கள் ஒரு 1000மோ 2000மோ கொடுத்த ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த கலர் வண்டி வாங்கினா நல்லது, என்ன நம்பர் வாங்கினா நல்லது, வீடாக இருந்தால் மாடி வீடு நல்லதா, நிலத்துல வீடு வாங்கினா நல்லதா, எந்த வாசல்ல வாங்கினா நல்லது, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இது தலைமுறைக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வந்து உபயோகப்படும். லட்சத்துல கோடியில செலவு பண்ற நம்ம 1000 100ல செலவு பண்றது யோசிக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் பேசிக். ஓகே. ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னன்னா, எதிரிகள் தொல்லை குறையும், நோய் சம்பந்தமா எதனா இருந்தால். ஏன்னா ஜென்ரலா மிதுனத்துக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி ரொம்ப வரும். அது இந்த மழை காலத்துல அப்படியே திட்டா அந்த பாம்பு தோல் மாதிரி லைட்டா வரும், அந்த குளிருக்காக. அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்க லைட்டா தடவினீங்கன்னாவே சரியாயிடும். உங்களுக்கு இருந்த அந்த உடல் இது ப்ரீதிங் இஷ்யூ, இந்த வின்டர் காலத்துல ப்ரீதிங் இஷ்யூலாம் வரும் ஜென்ரலா மிதுனத்துக்கு, அது எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பக்காவான டைம். சரிங்களா? அதுக்கான வீட்டு வைத்தியம் எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து டானிக்னு எடுத்து கொட்டாம வீட்டு வைத்தியம் என்னவோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே உடம்பு வந்து தயாராகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி, ஏற்கனவே மிதுன ராசி எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு மேரேஜுக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். சரிங்களா? மேரேஜ் பார்க்கறதுக்கு நல்ல டைம். மேரேஜ் ஆனவங்க வந்து சந்தோஷமா பார்ட்னரோட சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நல்ல டைம். இருந்தாலும் சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நீங்கள் சிரித்து ஜாலியாக பேசியே ஒரு விஷயத்தை கொண்டு போவீங்க. எதிரியே அடிக்கவே வந்தாலும் சரி அப்படி எசவா ஒரு டீ சாப்பிட்டு சண்டை போடலான்னு சொல்லி கூட்டு போய் சரி பண்ணுறாரு. அதே வீட்லேயும் அதே மாதிரி கொண்டு போங்க. 7ஆம் வீடுன்றது ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் தான். இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் ஆஃபீஸில் பார்த்தா இது எதுக்குன்னே தெரியாமல் பார்ட்னர் குதிப்பார். அதெல்லாம் கிரகம் பண்ணுற வேலை தான். அப்படியே போயிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். மிதுன ராசிக்கெலாம் வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயில், அதாவது நல்ல வாசனை திரவியங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய ஆரா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே சமயம் உங்ககிட்ட பேச வரவங்களுக்கும் ஒரு நல்ல அட்ராக்ஷன் வரும். அதெல்லாம் கற்றுக்கணும்னா நம்ம கீழே நம்ம நம்பர் இருக்குது, நிறைய கிளாஸஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் கற்றுக்கோங்க. என்ன பண்ணால் என்னோட சக்தி ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற ஸ்தானமும், அதாவது எல்லா ஸ்தானமுமே சூப்பராக இருக்கும் மிதுனத்துக்கு, அதனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். வேலைக்கு போகிற ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு. மிதுன ராசிக்காரங்க ஃப்ளைட்டில் அடிக்கடி ட்ராவல் பண்ணால் நல்லது. இன்னொன்று, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஜாப் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இப்போ நேரம் நல்லா இருக்குது. சரிங்களா? ஐயா ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கலன்னா அப்போ என்ன பிளாக்கேஜ்னு பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தை. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போனால் கூட சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கடகடன்னு நீங்கள் ஆஃபீஸில் முன்னேறலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 10லையும் சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு. சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாருன்னா என்னன்னா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சனி குருன்னு டாக்குமெண்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ 10ல் வந்து சனியும் குருவும் பார்க்குறாரு. என்னன்னா, உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த தடவை ப்ரமோஷன் உனக்கு தான். சரியா? நல்லாவோட கண்டிப்பாக உனக்கு தான் ப்ரமோஷன் வரும். அவரும் ஜென்யூனாக கொடுக்க தான் நினைப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை வந்து அதை கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, மேனேஜர் சொல்லிட்டாருன்னா ஒரு மெயில் அனுப்பணும். சார், இன்னைக்கு உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ப்ரமோஷனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு இன்னும் நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், இது வரைக்கும் நான் சாதிச்சது இதுதான் அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி போடணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். சரிங்களா? முக்கியமாக ஜாபுக்கு அவர் மெயில் அனுப்ப சொன்னால் அவர் அனுப்ப மாட்டார். ஒன்று ஏன்னா நானும் மேனேஜர் டைரக்டர் லெவலில் இருந்தவே எனக்கு தெரியும், நான் ரிட்டர்னில் கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம என்ன ரிட்டர்னில் கொடுக்க மாட்டோம்னா ஒரு விஷயம் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகாமல் ஈஸியாக கொடுக்க மாட்டோம், எந்த லீடரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஸ்மார்ட்டாக என்ன செய்யணும், ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ் நீங்கள், நம்ம ஸ்மார்ட்டாக என்ன செய்யணும்,
நீங்கள் நம்ம 2 பேரும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும். எனக்கு நீங்கள் சொன்னதே ரொம்ப பூஸ்டப்பாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மெயில் மாரி போடணும். ஃபார்மலாக போட்டு என்னடா ஃபார்மலாக அமைச்சிருக்கேன்னு கேட்பாங்க. தேங்க்யூ மெயில் மாரி போட்டிங்கன்னா எப்படியா பட்டவங்களுக்கு சந்தோஷமாயிடும். நீங்கள் டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுடைய 12ஆம் வீட்டை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. சுப விரயங்கள் வரும், சுப செலவு வரும். அப்போ என்ன பண்ணணும்? காசு உங்களுக்கு வருது, சரியா? பெருமளவுக்கு இப்போதைக்கு லேண்டுலேயோ வீடுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்? உங்கள் ஜாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறதுக்கு ரைட்டான டைம். சார் ஏதோ ஒன்று படித்தா எனக்கு ப்ரமோஷன் வரனா படிங்க, தயவு செஞ்சு படிங்க. சார் இதுலேருந்து இன்னொரு ஊருக்கு போய் என்னை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க சார், இங்கேருந்து டெல்லிக்கு கூப்பிட்றாங்க சார் இன்டர்வியூ, போனால் 10,000 ரூபாய் செலவாகும் சார். பரவாயில்ல, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதம் நீங்கள் வெளியூர் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்கன்னா கூட வேண்டாம், ஃப்ளைட்டில் போங்க. மிதுன ராசிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு நீங்கள் வர, காற்று ராசிக்கு நீங்கள் வின் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சூப்பராக அமையறதுக்கு வாழ்க வளமுடன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? இப்போ இது எனக்கு அப்படியே 100% ஒர்க் ஆகும்னா 100% ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், சரிங்களா? உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 60% ஒர்க் ஆகும். அப்போ மீதி 40% என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கீழே என்னோட நம்பர் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிட்டு வரீங்க. நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம். பரிகாரங்கன்னு ஹோமம் சொல்லுவாங்களா, தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களான்னா பயப்படக்கூடாது. நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது. நம்ம தானியங்களை வச்சே வீட்டிலேருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம். சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டென்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம். ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன். தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்க, வாழ்க வளமுடன்.